எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபா சண்முகவேலு. கன்னி ராசிக்கு 2026ல் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் கிளாரிட்டி தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதாவது மைண்ட் கன்ஃபியூஷனாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி மைண்டு இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில், அதாவது இயர் ஸ்டார்டிங்கில் ஜான் ஃபெப்ரவரியில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். அண்ட் தென் கெரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது லேர்னிங்கோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ இந்த இயர் கிடைக்கும். அண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தீபானா ஓகே தீபா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸசைஸோ இல்லை ட்ராவலோ கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் மென்டலி ஓவர் திங்கிங், எல்லாத்துக்குமே அதான் பிரச்சனை. ஸோ கொஞ்சம் ஓவர் திங்கிங்கையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதாவது சப்போர்ட் கிடைக்கலாம். அண்ட் லாங் பெண்டிங் அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் கைக்கு வரலாம். அண்ட் தென் வந்து பேமெண்ட் வந்து ஃபினான்ஷியலாக உங்களோட செட்டில்மெண்ட்டு ஃப்யூச்சரில் ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகிறதுக்கான பேமெண்ட்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பிஸ்னஸில் மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மணி விஷயத்தில் நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற தாட்ஸ்லாம் உங்களுக்கு தோணும். அது மூலமாக நீங்கள் தேவையில்லாத மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் தவிர்க்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. சிங்கிள்ஸாக இருந்தால் யாராவது மேலே பற்றி இப்போ நான் ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னு, இப்போ நான் ஜேகேவை பார்க்குறேன் ஆஃபீஸில், இல்லை நான் வெளியில் பார்க்குறேன் அப்படின்னா அவங்க மேலே வந்து ஒரு தாட், ஓகே இவங்களை லவ் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தாட் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஃபாரின் ட்ராவலில் இருந்து நடந்துச்சுன்னா அது செலிப்ரேஷனாக இருக்கும். மேபி பார்ட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலி ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லை யாராவது உங்களை இன்வைட் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இயர் உங்களோட ஃப்ரீடம் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுற திங்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்து பெனிஃபிட் கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லா நடக்கும். உங்களுக்கு இதே மாதிரியான அடுத்தடுத்த ராசிக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கமெண்டில் உங்கள் ராசி என்னென்னு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.